RRB எக்ஸாம்ஸில் இது மாதிரி பேட்டர்ன்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே வந்து ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு ப்ரப்போர்ஷன் போட்டு இந்த இடத்துல எந்த நம்பர் இங்கேனா வரும், இந்த பிளேஸில் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி பேட்டர்னில் ஒரு சம்ஸ் கண்டிப்பாக வரும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே 4 இந்த 20 என்ன பண்ணியிருக்காங்க, 4 டேபிளில் 20 எத்தனை டைம் வரும், 5 டைம். அப்போது 4 5 சார். அப்போது எந்த டேபிளில் 45 வந்து 5 டைம் வரும், அது எப்படி பார்க்கறது நம்ம, 45 எந்த டேபிளில் 5 டைம் வரும், 45 கரெக்ட். 45 வந்து 9 டேபிளில் 5 டைம்ஸ் வருமா, அப்போது இங்கே ஆன்சர் 9. ஓகேங்களா, 9 into 5 45 புரியுதுங்களா. 4 into 5 20, அப்போது 9 5s are 45. ஓகேங்களா, இந்த கொஷின் வந்திருக்கு. இந்த கொஷின் ஆல்ரெடி RRB எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. இது எப்படின்னா 35:7 ப்ரொபோர்ஷன் டு 125 இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 7 டேபிளில் 35 எத்தனை டைம், 5 டைம். இப்போ மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க, 7 5s are 35. ஓகேங்களா, அப்போ என்ன, இங்கே 125 கொடுத்துருக்காங்க. எந்த டேபிளில் 125 வரும், இதோ ஒரு டேபிளில் 125 வரப்போகுது 5 டைம்ஸ். ஓகேங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி போட்டுக்கோங்க, 2 டைம் 10ங்களா, மீதி 2 5. 25 எத்தனை டைம் 5 டேபிளில், 5 டைம். அப்போது 25 தான் ஆன்சர். 25 5s are 125. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 35 7 125, ஆன்சர் 25. இதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 25 எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க.